வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓனுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. ஓகே, இது ஒரு ஆன்லைன் ஜாப், ஒரு பார்ட் டைம் ஜாப்பு சொல்லலாம். ஹோம் மேக்கர், ஸ்டூடெண்ட், ஜாப்லெஸ் இருக்கவங்கெல்லாம் ஆன்லைன் இந்த ஜாப் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பைமோட்டு, ஸ்டார் இன்சூரன்ஸ், எஜுகேஸ்ட் போன நிறைய கம்பெனிகள் இந்த கம்பெனி எஸ்பிஓவோட டைப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரானா எஸ்பிஓவில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்களன்னா இதில் டிஸ்கிரிப்ஷனில் அதோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு. அதில் உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. மேஜர் டீட்டெயில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தென்னை மரத்தில் தேங்காய் குலையாக வைப்பாங்கன்னு தெரியும். இந்த குலை உடஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதில் இப்போ உனக்கு ஒரு குலையை நல்லா ஜூம் பண்ணி கட்ட போகிறாங்க. அது வெயிட் தாங்காமல் அந்த குலை உடஞ்சிடுச்சு. இந்த குலை தொங்கிட்டுருக்கு. மேலே இருக்கிற குலை அந்த ரேஞ்சுக்கு தான் இருக்குது. குலையில் பார்த்தோன்னா ஒரு 30 காய்க்கு மேலே இருக்குது. அந்த 30 காய்க்கு மேலே இருக்கிறதுனால வெயிட் தாங்காமல் இருக்குது. இந்த காய் ஏற்கனவே அதிக வெயிட் இருந்ததுனால இதாகிடுச்சு. பாதி காய் பிடுங்கியாச்சு. அது கொலை நல்லா உடச்சிக்கிச்சு. இந்த கொலையை தான் இப்போ நம்ம காட்டிகிட்ருக்கோம். அந்த கொலையை பாருங்கள். இப்போ பிடுங்கலாம் நம்ம இந்த கொலையை. எப்படி இப்போ மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓலார்வா வச்சுட்டு அதை வச்சு இழுக்கிறோம். ஜஸ்ட் இன்னும் இல்லை, அதிகமெல்லாம் இல்லை, நாங்கள் சும்மா தான் பிடிச்சி இழுக்கிறோம். அதுக்குள்ளே அது விழுந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வெயிட் தாங்காமல் கொலை உடச்சிக்கிச்சு. கொலையிலேருந்து, மரத்துலேருந்து அது லைட்டாக தான் பிடிச்சிட்ருக்கு. அந்த லைட்டாக பிடிச்சதை மட்டும் நம்ம லைட்டாக இழுத்துடலாம். அது கரெக்டாக வாட்டா இல்லை பாருங்கள். அதை லைட்டாக பிடிச்சி இழுத்த உடனே அது இறந்துருச்சு. மேலே தேங்காய் ஓலை மேலே மட்டை மேலே உட்காந்துருக்குது. பார்த்தாலும் தண்ணி விழுந்துருச்சு. பாருங்கள், அது காய் எவ்வளோ காய் இருக்குன்னா 2, 4, 5, 6, ஒரு 7, 8 காய் இருக்குது. அவ்வளோதான். அது மேலே ஒரு காய் மாட்டியிருக்கு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கொலையை கட்டுறேன். இந்த இளநீ தான், தேங்காய் கூட அந்தளவுக்கு வரல. இளநிலே பார்த்திங்கன்னா அந்த வெயிட் தாங்க முடியாமல் அந்த வெயிட்டு உடச்சிக்கிது. இங்கே பாருங்கள், எல்லாம் ஏற்கனவே எப்படி உடச்சி அந்த ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்க பாருங்கள். இந்த 2 இதில் மட்டும்தான் பற்றி இருந்தது. இப்போ அதை பிடிச்சி இழுத்தோடனே அது கீழே விழுந்துருச்சு. அதுதான் பாருங்கள் எந்த அளவுக்கு காஞ்சி போய் கட்டுக்குது. இப்படி இருக்கிற காயில் பார்த்திங்கன்னா தண்ணி கூட அதிகமாக டேஸ்ட் இருக்காது. லைட்டாக பச்சை இருக்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு மற்ற இளநீ மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஒரு இளநீ எதுக்கும் வெட்டியும் பார்க்கலாம், வாங்க பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. கத்தியில் வெட்டுறோம். அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கனால உருண்டுட்டு போயிடுச்சு. பாப்பா பாருங்கள், தேங்காய் நோட்டுக்கு ஸ்பூன் வேணும்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. நல்லதான். இளநீ சீவி பார்ப்போம். தண்ணி ஆட்டலை, ஆனால் காய் இளநியாக தான் இருக்கும். முத்தன ரேஞ்சுக்கு, இளநிக்கு மேலே முத்தன ரேஞ்சுக்கு உள்ளே தான் இருக்குது. ஒரு அரைக்காய் பதத்தில் இருக்குது. வெட்டும்போது தெரியுது. பாருங்கள், கொஞ்சம் காய் அரைக்காய் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இளநீ தான். இந்த தென்னை மரத்தில் இளநீ கொலை ஒடியாமல் இருக்குது. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எதனா ஐடியா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது.